beside versus besides. இந்த ரெண்டு வேர்ட்ஸ்க்கு இருக்க டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கலாமா? ஸோ இதை பார்க்குறதுக்கு இந்த வேர்ட்ஸ் வந்து சிமிலராக இருக்க மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எஸ் தான் டிஃப்ரென்ஸ். பட் இது நம்ம தப்பாக அப்ளை பண்ணிட்டோம், மாற்றி அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா என்டையர் சென்டென்ஸுமே ராங் ஆகிடும். ஸோ நம்ம எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, beside. beside அப்படின்றது நெக்ஸ்ட் டு சம்திங் ஆர் சம்படி, அருகில், பக்கத்தில், நியர் டு அப்படி வந்து சொல்லலாம். ஸோ இது எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வரும் அப்படின்னா ப்ரப்போசிஷன். நெக்ஸ்ட் பாருங்க, besides. besides அப்படின்றது இன் அடிஷன் டு ஆர் ஆல்சோ, அது மட்டும் அல்லாமல் இன்னும் அடிஷ்னலா நீங்க வேற ஏதாவது சேர்த்து பேசும்போது நம்ம இந்த besides யூஸ் பண்ணணும். இது வந்து ப்ரப்போசிஷன் அண்ட் adverbலயே வரும். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, டூ எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இங்க beside வருமா besides வருமான்றது நம்ம அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, the hotel is dash the beach. இங்க beside வருமா besides வருமா? இங்க என்ன சொல்றாங்க, ஹோட்டல் வந்து பீச்சுக்கு beside சொன்னோம்னா பக்கத்தில்னு வரும், அருகில்னு வரும். besides-னா additional information. இங்க நம்ம ரெண்டு ஸ்பாட்டை தான் மீன் பண்றாங்க. ஸோ இப்போ பக்கத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி தான் வரும், அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இங்க வராது இல்லையா? ஸோ the hotel is beside the beach. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, she has many hobbies dash painting. பெயிண்டிங் இல்லாம அவங்களுக்கு நிறைய ஹாபிஸ் இருக்கு. அப்ப இது இல்லாம இன்னும் அடிஷ்னலா நிறைய ஹாபிஸ் இருக்கு அப்படின்னு தான் மீன் பண்றாங்க. சோ அப்ப இங்க என்ன வரணும், besides. besides. So she has many hobbies besides painting. Thank you.